ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சீனா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேபாளை குறி வச்சு நேபாளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து எழுதி வாங்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், அதாவது கோடர் துறைமுகம், ஹம்பந்தோட்டா துறைமுகம் இதெல்லாம் எந்த மாதிரி எழுதி வாங்கினாலோ அதே மாதிரி தான் இப்போ நேபாளில் பார்த்தீங்கன்னா போக்ரான்னு ஒரு சர்வதேச விமான நிலையத்தை எழுதி வாங்க போகிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வேலையை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2016. ஆனால் எப்போ முடிச்சு தரேன்னு சொல்லி சீனா சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 முடிச்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2021 முடிக்கல, 2022 டிசம்பரில் வந்து முடிக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடிங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அறிக்கைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2021 பார்த்தீங்கன்னா அந்த சிவிலியன் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சிடும்னு சொன்னோன்னே ஜனவரி 2023 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏர்போர்ட் வந்து யார் இனாகிரேட் பண்ணி திறந்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் புஷ்பா கமல் அவர் தான் வந்து நேபாள பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சார். அவர் திறந்து வச்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நேபாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே, ஏர்போர்ட் திறந்து வச்சதுக்கு லோக்கல் ஹாலிடே விட்டுருக்காங்க நண்பர்களே. அதுக்கு போக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதம் கழித்து ஒரே ஒரு சர்வதேச விமானம் ஜூன் மாதம் வந்திருக்கு. அது யாரோட விமானம் பார்த்தீங்கன்னா சீனாவோடது. சீனா ஏர்பஸ் A319 விமானம் வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் எதுவுமே வரல, இப்போ லாஸ்ட் வரையும் எதுவுமே வரல. இதுதாங்க காரணம். அதாவது ஒரு 10 பைசா கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் ஒரு வீடே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு 10 கோடிக்கு வீடு வாங்கி கட்டி கொடுக்குறான். அந்த வீடுனால எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ சீனா கட்டி கொடுத்த ஏர்போர்ட்னால நேபாளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச விமானம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு வருடம் 2024 வரை எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளைட் தான் வந்திருக்கு. அந்த ஒரு ஃப்ளைட் வந்து சீனாவோட தான். அதாவது ஏர்போர்ட் வந்துட்டு போயிட்டு இருந்தா அந்த ஏர்ப்ளைன் வந்துட்டு போயிட்டு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் வரும். எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு சுற்றுலாத்தலம் அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து வெளிநாட்டவர் யாரும் வராதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நேபாளை சேர்ந்த அதிகாரிகள்லாம் போய் இந்த மாதிரி சீனாட்ட போய் இந்த மாதிரி சார் எனக்கு இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது, அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வருமானம் இல்லை, கொஞ்சம் வந்து டேட்டா தள்ளி கொடுங்க, நாங்கள் கடன் திருப்பது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சீனாக்கார மானியமாக என்றைக்கு கொடுத்துருக்கான், அதெல்லாம் முடியாமல் போப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அதுபோக இந்த ஏர்போர்ட் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சை இருக்குது. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கட்டுமானம் வந்து தரமானவே கட்டினது ஃபுல்லாமே தரமாகவே கட்டலை அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஏர்போர்ட்னாலே பார்த்தீங்கன்னா அது வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அது தான் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராகவே எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா அது வந்து தரமற்றதாக இருக்கிறனால எந்த ஒரு ஃப்ளைட்டு வந்து அங்கே போகிறக்க பயப்படுறாங்க அந்த போக்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மழை பெஞ்சாலோ இல்லை வந்து வெள்ளம் வந்தாலோ மிகப்பெரிய பாதிப்பு இருக்கணும் அந்த ஏர்போர்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக போட்டால் அந்த மண்ணை வந்து சானிடைஸ்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடு கட்டினாலே சானிடைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க இது கட்டினது கூட பார்த்தீங்கன்னா சானிடைஸ்லாம் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முறைகேடு நிறையா நடந்திருக்க அளவுக்கு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா $216 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீனா வந்து செலவிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இவங்களும் அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா சீனா வந்து செலவுனது வந்து அவ்வளோ இது நடந்திருக்காது, இதில் முறைகேடு நடந்திருக்கு, அவ்வளோ செலவு வந்து அங்கே ஆயிருக்காதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே, $216 மில்லியன் சொல்லிட்டாங்க. ஆனால் அதை ரீபேமெண்ட் எப்போ பண்ணும்போது 2026 ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் நேபாளோட மொத்த கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $10 பில்லியன் இருக்குது. ஆனால் சீனாக்காரன் என்ன பண்ணுவான், அந்த $10 பில்லியன் வந்து நீ கொடுன்னு கேட்பான். அப்போ வந்து நேபாள் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களால் வந்து அப்போ வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அந்த டைமில், சரி ஓகே அப்போ நீங்கள் முன்னால் கொடுக்க முடியலன்னா அந்த ஏர்போர்ட்டை என்கிட்ட எழுதி கொடுத்துரு அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்ஐ சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது சீனாவோட ஜியோட செல்லப்பிராணி இருக்குல்ல, அந்த செல்லப்பிராணி திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் மூலிமா அதுலேயும் வந்து இதில் வந்து அதில் ஒரு பங்கு தான் இந்த ஏர்போர்ட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்பந்தோட்டா விமானத்தை எப்படி விலைக்கு வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இதையும் வந்து விலைக்கு வாங்க போகிறதா சொல்கிறாங்க. எப்படி ஹம்பந்தோட்டா வந்து சீனாக்கார லோன் கொடுத்துட்டு 2017 வந்து இலங்கைகிட்ட வந்து $1.2 பில்லியன் வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இலங்கை வந்து என்னால் அந்த டைமில் வந்து எங்களால் இது மாதிரி அமௌண்ட் தர முடியலன்னு சொன்ன உடனே 99 வருஷம் வந்து எங்களுக்கு லீஸுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி எப்படி இலங்கை ஏமாத்தினோ அதே மாதிரி தான் இப்போ நேபாளை ஏமாற்ற போகிறாங்க. ஆனால் சீனாவோட கடன் வலையில் சிக்கி தவிக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையும் ஒன்று சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குங்க. மேலும் கவலையாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடான பங்காளி நாடு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கோடர் துறைமுகத்துக்காண்டி $248 மில்லியன் வந்து அதை செலவு பண்ணாங்க.
ஓகேங்களா. ஆனால் வந்து அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 69 பில்லியனுக்கு அளவு இருக்குது. ஆனால் சீனா வந்து அந்த பில்லியன் அமௌண்ட் வந்து திருப்பி சரி கேட்குறாங்க. ஆனால் லாங் டேர்ம் லோன்னால இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பணத்தை வந்து திருப்பி கொடுங்க, வட்டினாச்சும் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எங்களால் தர முடியாதுன்றனால என்ன பண்ணிட்டாங்க, கோடார் துறைமுகத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டு எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. கடனை கொடுக்குறாங்க, கடனை கொடுத்து அவங்களால கட்ட முடியலன்னு சொன்னோடனே ஓகே உங்களோட வீட்டில் எழுதி கொடுத்துருங்க, உங்களோட இடத்த எழுதி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆசியா இங்கே மட்டும் இல்லைங்க, ஏசியாவில் பார்த்துருங்க, ஏசியா ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், யூரோப்பியனில் இருக்க சின்ன சின்ன நாடாகட்டும், எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா சீனா வந்து அவங்க கடன் வலையை வந்து எல்லா நாட்டுக்கும் வீசுவாங்க. அதில் யார் யார் மாற்றுறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடனை கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு அடிமையாக்கிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா அது இருக்க ரொம்ப மோசமாக வந்து எல்லா நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதிச்சிட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கடனை கொடுக்குறாங்க, கடனை கொடுத்து அந்த கடன் வந்து அந்த மக்கள் சின்ன சின்ன நாடுகளால் அவங்க ஜிடிபியோட அதிகமான கடன் கொடுத்து அவங்க வந்து அவங்க வலையில் சிக்கி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னா நம்ம மாதம் 50 லட்ச ரூபா கடன் கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி கட்ட முடியும்? ஸோ அந்த மாதிரி கட்ட முடியாமல் வாங்கினதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஹம்பந்தோட்டாவாகட்டும், பாகிஸ்தானோட கோடார் துறைமுகமாகட்டும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து சீனா பக்கம் அதிகமாக செல்லாமல் அவங்க வந்து சீனா வந்து இப்படிலாம் கடனை வந்து இந்த மாதிரி கடன் டெப்டை எப்படி பிரிப்பாங்கன்னு தெரிஞ்சு போய் அவங்க கடன் வலையில் சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அவங்க சொல்லவே தேவை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தானுக்கு ஃபுல் அடிமையாகிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களை வந்து இப்போ இன்னமும் சீனா எவ்வளோ கடன் கொடுத்தா நான் வாங்குற நிலைமை தான் இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எலெக்ஷன் வேறு முடிஞ்சுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வேறு ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்க கண்டிப்பாக பணம் தேவைப்படும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் வேறு பணம் தர மாட்டேன்றாங்க. கேட்டால் நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுப்பேன்றாங்க. பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெரரிசம் பற்றி தான் இருக்குது. டெரரிசம் பற்றி இருக்கனால அதில் நிறையா இது அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்பும் பார்த்தீங்கன்னா இன்னும் பணம் தராமல் இருக்காங்க. வேறு வழி இல்லைங்க, அவங்க சீனாட்ட போய் தான் ஆகணும், சீனாட்டிருந்து பணம் வாங்கி தான் ஆகணும். அதில் போல் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், சீனா பாருங்களேன், சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து அதிக கடன் பட்டு கொடுத்துறாங்க. அடுத்து வந்து மற்றும் முதலீடு வழங்குவது, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு நிறையா வரும்னு சொல்லி அவங்க சீனாவில் இருந்து அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து வாங்கி குதிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இதுதான், வெளிநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்துக்கள் வாங்கி கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கி அவங்களோட சொத்தை வந்து பெருகிறாங்க. அது வந்து நார்மலாக வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து இது கிடையாதுங்க, சாத்தியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொத்துக்களால் அதெல்லாம் வந்து பக்கா இது இல்லாமலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்தவரையும் அந்த இடத்துல ஏதோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இந்தியாவை கவுண்டர் பண்ணுறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஹம்பந்தோட்டாவாகட்டும், அடுத்து இந்த கோடர் ஆகட்டும், அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசையை வந்து வளைக்கிறதுக்கு தான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கட்டுக்குள்ளே கொண்டாடணும், இந்தியா விட்டா வளர்ந்துருன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. இது போக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும், இப்போ வந்து நேபாளில் போய் நம்ம கை வச்சோம்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அங்கேருந்து அவங்க என்ன வேணாலும் பார்க்கலாம், பக்கத்துலேயே வந்து நியூ டெல்லி இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீலங்காவை பாருங்களேன், ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியா இருக்குது. அதனால் அங்கே போய் அவங்களோட துறைமுகத்தில் போய் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களோட உளவு வேலையில் பார்க்கறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து பெருசு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, சீனா வந்து இந்த மாதிரி டெத் ட்ராப் பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதா, இதனால் என்னென்ன நாடுகள் வந்து பாதித்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை உங்கள் கருத்துக்களாக தெரிவிங்க. சரி நண்பர்களே, இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.